ஹலோ ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் என்னுடைய ஹோம் டூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நேற்று ஒரு ஹோம் டூர் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து அதோடைய கண்டினியூட்டி. மார்னிங் விடியற் காலையில் 4:40க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். 4:45க்கெல்லாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். மாடியில் தான் நைட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே படுத்திருந்தோம். சுத்தமாக எனக்கு ப்ளேஸ் மாறினதால தூக்கமே வரல. இதை பாருங்கள், என் கூட இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. எனக்கு சுத்தமாக வந்துட்டு தூக்கம் வரல. அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விடியற்காலையே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அரௌண்ட் ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். சுத்தமாக எனக்கு தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் ஒரே இடத்துல படுத்து படுத்து சடனாக ஒரு சில பேர் ப்ளேஸ் மாறுறோன்னா அது தூக்கம் வராது இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. நைட் ஏதோ ஒரு 1 hour ஏதோ லைட்டாக அப்படி தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை. மொபைல் யூஸ் பண்ணவும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடிகிற வரைக்கும் அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். மார்னிங் வந்துட்டு அந்த சன்னுக்கு இந்த நேச்சர், இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே மேக் பண்ண ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்திருப்பேன் வாய்ஸ் ஓவரில். ஸோ அதுதான் மார்னிங் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆஃப்டர் சன் வரும்போது இந்த லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்கு தான் இது வந்துட்டு செஷன் 2 நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சேம் ஹோம் டூர் தான், செஷன் 2 போட்டிருக்கேன். ஸோ டைம் பாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே நான் பாட்டுக்கு சுற்றிட்டே இருந்தேன். மேலே பாருங்கள், இன்னும் சூரியன் கூட வரல. ஸோ அப்படியே அந்த செவ்வானம் தான் இருக்குது. யாருமே எழுந்திரிக்கவே இல்லை. ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்கவும் ஒரு கட்டத்தில் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. என்ன தான் ஃபோன் பார்த்தாலுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படியே டெரஸ்லேயே வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ அதனால் அப்படியே எல்லாத்தையுமே மெதுவாக பார்த்துட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காற்று வந்து செம்ம காற்று. மார்னிங்குமே சரி நைட்டு ஃபுல்லாக செம்ம காற்று. ஃப்ரெஷ் ஏர் அப்படிங்கிறதால காற்று நல்லா வந்துட்டு இருந்தது. இதை பாருங்கள், அந்த காற்றுல எல்லோரும் நல்லா தூங்கிட்டாங்க. எல்லாருமே யாருமே இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சூரியன் வர ஆரம்பிக்கிற டைம். இருந்தும் கூட நம்ம ஜனங்க வந்து வைக்கப்பே ஆகலை. விடிஞ்ச பிறகும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்களே. 5:30 கூட யாருமே எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இருந்திருப்பேனே. எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே அந்த சன்செட் வரையில் இருக்கிற அந்த நேச்சர் வியூவை தான் உங்களுக்கு நான் இதில் ஃபுல்லாக காட்டியிருக்கேனே. ஃபுல்லாக இந்த நேச்சர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குமே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பொண்ணு சிரிச்சிச்சு, அதனால் வீடியோ நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ சன்செட் வந்துட்டு பிறகுமே வந்து யாருமே இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. நான் மட்டும் அப்படியே எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹலோ ஹாய். பாருங்கள், சன்செட் ஆக ஆக வியூ வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்த வியூக்குமே இப்போ இருக்கிற வியூக்குமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, ஸோ அதை யாருமே கண்டுக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற நாய்ஸ்லாம் சரௌண்டிங் அந்த ஃபுல்லாக அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு இல்லையா? அந்த பின்னாடி அந்த ட்ரீஸ், க்ரீன் ட்ரீஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இது நியர்பை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒருத்தவங்க வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அவங்க வீடு கட்டுறதுக்காக. அந்த லொக்கேஷன் தான் அது. இது வந்து ஃபுல் வியூ. நான் நேற்றுக்கு மசூதின்னு சொல்லியிருந்தேன், அந்த மசூதி தான் இது. நேற்று வீடியோவில் வந்து கிளியராக தெரியல. இப்போ அகைன் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் அந்த மசூதி. ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் எங்கள் அப்பா மட்டும் எழுந்திரிச்ச உடனே எனக்கு அடுத்து எழுந்திரிச்சது அவங்க மட்டும்தான். அவர் எழுந்திரிக்கவே ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் நடுவில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வந்துட்டே இருந்தது. ஆனால் படுத்த என்னவோ தூக்கமே வரல. அதனால் ஒரு 6:30 வரைக்கும் நான் வந்துட்டு சுற்றிட்டே தான் இருந்தேன். 4:40 6:30 வரைக்கும் நான் சுற்றிட்டே தான் இருந்தேனே. அப்படியே வாக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த டெரஸை சுற்றிலே. அதுக்கப்புறம் கீழே எங்கள் அப்பா போய்ட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருந்தார் பாருங்கள். நான் சும்மா எதாச்சியாக தான் பார்த்தேன், அவரே கீழே நடந்துகிட்டே இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் இயர்லி மார்னிங் ஆகிடுச்சு, எல்லாருமே வேக்கப் ஆகிட்டாங்க. ஸோ மார்னிங் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, காஃபி குடிச்சிட்ருக்கோம்.
இன்றைக்கான டே ரொம்ப சிம்பிளாக தான் போயிருக்குமே, அதுதான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஈவினிங்கு ஆஃப்டர்நூன் எல்லாம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இந்த நேத்திக்கு வந்து நைட்டில் போஸ்ட் பண்ண வீடியோ இது வந்து அரௌண்ட் ஒரு 6:30 அந்த மாதிரி. இப்போ இந்த வியூ இருக்குது, இந்த ஈவினிங் வியூவும் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. இந்த நேச்சர் வியூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இது அந்த க்ரீன் கலர் வீடு தான் எங்களோட வீடு. அது எனக்கு பின்னாடி இருக்கிற பேக் சைடு தான் என்னோடய வீடு. அந்த வியூ பாருங்கள், நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலர் ட்ரீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோகோனட் ட்ரீ மாதிரி ஹைட்டாக இருக்குல்ல, அந்த ட்ரீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே வரேன். நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டேரெக்டாக நான் எதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே போகிறேன். ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு காஃபி எதுவுமே குடிக்கல அப்படிங்கிறதுக்காக காஃபி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி ஹீட் பண்ணிகிட்ருந்தேன். கிச்சனோட ஓவர் வியூ இது தான். ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு நேற்றுக்கே நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அகைன் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். வந்ததுலேருந்து இந்த பொண்ணு ஃபோன் மட்டும்தான் பார்த்துன்னு இருந்தது. இது பாருங்கள், அந்த பொண்ணு நல்லா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், வீடியோ எடுக்க. ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபாவில் கிராண்ட்மா உட்காண்ட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு பெட்ரூமு. எல்லாம் வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி மாஃபெல்லாம் போட்டு கொஞ்சம் நேற்றுக்கு விட வீடு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது பாருங்கள். நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேற்றுக்கான வீடியோவும் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வந்ததால் எதுவுமே அவ்வளோவா க்ளீனாக இல்லை. கண்ணாடிலாம் எதுவுமே க்ளீனாக இல்லை. இதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காஃபிலாம் சூடாகிடுச்சு. காஃபிலாம் எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக மேலே வந்துட்டேன். ஈவினிங் டெரஸுமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூ ஃபுல்லாகவே. ஈவினிங்குமே நல்லா இருந்தது, மார்னிங் வியூவுமே நல்லா இருந்தது, ஈவினிங் வியூவுமே நல்லா இருந்துச்சு. செம்ம ஃப்ரெஷ் ஏர், காற்று பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. இது வந்து நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தமாரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். அதே போல் இங்கே நியர்பை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஷாப்புக்கு போகணும் எமர்ஜென்சி அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வெஹிக்கிள் இருந்தால் தான் இங்கே சர்வே பண்ண முடியுமே. வெஹிக்கிள் இல்லாமல், ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் இங்கே எதையுமே நம்மளால் சர்வேயும் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கையில் ரொம்ப நல்லா செட்டில்டான ஒரு கிளைமேட்டு. ரொம்ப ஒரு ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு சில்லுன்னும் இல்லாமல் ஒரு செட்டிலான கிளைமேட்டு மேலே வந்ததில் பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ்க்கு வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கால் வேறு வந்துட்டு இருந்தது, அதனால தான். ஓகே, அகைன் ஒரு ஃபுல் வியூ காட்டியிருப்பேன் பாருங்கள். மறுபடியும் ஃபைனல் டச் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அடுத்த வியூவும் காட்டியிருப்பேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து எங்களுக்கு பேக் சைடு வீடு கட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய பேஸ்மெண்ட்டு வீடு. இது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் கிளைமேட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கிளைமேட்டுக்குமே மார்னிங் கிளைமேட்டுக்குமே நைட்டு கிளைமேட்டுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். நேற்றுக்கான வீடியோலேயே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நைட்டுக்கான வீடியோ. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.